அனைவருக்கும் வணக்கம். ரிலீஸ் டீட், தமிழில் விடுதலை பத்திரம். ரிலீஸ் டீடுனா என்ன, இந்த ரிலீஸ் டீடில் இருக்கக்கூடிய லீகல் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, ரிலீஸ் டீடுக்கும் செட்டில்மெண்ட் டீடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இப்படி ரிலீஸ் டீடை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ரிலீஸ் டீட், இதற்கு சிம்பிளான ஒரு மீனிங். ஒருவர் தனக்கு உரிமையுள்ள, தனக்கு பங்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை தனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து தன்னுடைய பங்கை அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரிமையுள்ள வேறு ஒருவருக்கு அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் எந்தவித பணமும் வாங்கி கொள்ளாமலோ அல்லது பணம் வாங்கி கொண்டோ தன்னுடைய உரிமையை அவருக்கு விட்டு கொடுப்பது தான் ரிலீஸ், விடுதலை. அதை ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுதான் ரிலீஸ் டீட், விடுதலை பத்திரம். இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா அது செட்டில்மெண்ட் தானே அப்படின்னு நாம் நினைக்கலாம். கிடையாது. செட்டில்மெண்ட் என்பது நமக்கு மட்டுமே சொந்தமாக உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை நாம் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் ஒருத்தருக்கு தானமாக கொடுத்தா அது செட்டில்மெண்ட். ரிலீஸ் டீடுன்றது இங்கே ஒரு சொத்தில் பல உரிமையாளர்கள், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கும் பொழுது அந்த ஷேர் ஹோல்டரில் ஒருத்தர் தனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வேண்டான்னு டிசைட் பண்ணி அவரோட உரிமையை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தா அதுதான் ரிலீஸ் டீட். அந்த ப்ராப்பர்ட்டியை பெற்றுக்கொள்பவரும் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கணும். நம்மளுடைய உரிமையை நாம் தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியாது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ரிலீஸ் டீட் அப்படின்றது ஒரு சொத்தின் கூட்டு உரிமையாளர்கள் ஒருவருக்குள் ஒருவர் எழுதி கொள்வது தான் ரிலீஸ் டீட். அப்போ செட்டில்மெண்ட் என்பது ஒரு ப்ராப்பர்ட்டியை பெற்றுக்கொள்வது, ரிலீஸ் டீட் என்பது ஒரு ப்ராப்பர்ட்டியை விட்டு கொடுப்பது. இப்போ இந்த ரிலீஸ் டீடுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சின்ன டெஃபினேஷன் உண்டு. A release deed is a legal document that giving up all future claims or interest in a property. ஒரு சொத்தினுடைய எல்லா எதிர்கால உரிமைகளையும் கைவிடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த ரிலீஸ் டீட். அப்படின்னா நாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை திங்க் பண்ணி பார்த்துட்டு இது சரியான டிசிஷன் தானா அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு நாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் அந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். காரணம் என்னவென்றால் ரிலீஸ் டீடை நீங்கள் ஒரு வாட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அதை நாம் கேன்சலே பண்ண முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு அக்கா பேரில் இருக்கிற பாசம், தம்பி பேரில் இருக்கிற பாசம், அண்ணன் பேரில் இருக்கிற பாசம்னு நீங்கள் எனக்கு வேண்டாண்டா இந்த ஷேரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிமையை விட்டு கொடுத்து எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டோமே, நமக்கு இப்போ அந்த இடம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்கள் கேன்சலே பண்ண முடியாது. ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில் என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை பயமுறுத்தி, என்னை மிரட்டி என்கிட்ட கையெழுத்து வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால்தான், அது கூட நீங்கள் டைரெக்டாக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேன்சல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் தான் போடணும். அப்படி கோர்ட்டில் போனாலும் என்னை மிரட்டினாருன்றதுக்கு நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணினா அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா தான் உங்கள் ஃபேவருக்கு நீங்கள் அதை கேன்சல் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ். பொதுவாக நீங்கள் ரிலீஸ் டீடை எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேன்சலே நாம் பண்ண முடியாது. அதனால் ரிலீஸ் டீடை நாம் எழுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ரிலீஸ் டீடு 2 விதமான ரிலீஸ் டீடு. ஒன்று ரிலீஸ் டீட் வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலீஸ் டீட் வித் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவுட்சைடர்ஸ்.
இப்போது இந்த ரிலீஸ் டீடு வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணும், இல்லை 2 பையனும், வாட் எவர் இட் இஸ். இப்போது அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி தானாக அவருடைய பசங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த 2 பேரில் ஒருவர், பெண்ணுன்னே வச்சுக்கோங்களேன், ஏன்னா இந்த காலத்தில் வந்து பெண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு இந்த சொத்தில் பங்கு வேண்டாம், இதை என்னுடைய அண்ணனுக்கே இல்லை என் தம்பிக்கே கொடுத்துருங்கன்னு அந்த பெண் வந்து தன்னுடைய பங்கை விட்டு கொடுத்து ரிலீஸ் டீட் எழுதி கொடுத்துடலாம். அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்பாவோட சொத்து அந்த பையனுக்கு தான் வந்து சேரும் முழுமையாக. அவர் வந்து தனியாக செட்டில்மெண்ட்டுன்னு கூட எழுத வேண்டாம், இவங்க அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாலே போதும். இது வெறும் 2 பேர் மாத்திரம் இல்லை, 5-6 பசங்க இருந்தால் கூட அப்பாவோட சொத்து அந்த 5-6 பேருக்கு தான் வரப்போகுது. அதில் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த சொத்தில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு யாருக்காவது இன்னொருத்தருக்கு, அண்ணனோ தம்பிக்கோ, அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துடலாம் அவங்க. இது நிறைய சூழ்நிலைகள் உண்டு. ஒன்று, அவங்க வந்து எனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நிறைய செலவு பண்ணிட்டாரப்பா, அதனால் எனக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டு கொடுக்கலாம். இல்லை அவங்க வெளிநாடு போய் செட்டில் பண்ணுறதால சமயத்தில் நமக்கு இந்த மெட்ராஸில் உள்ளூரில் எதுக்கு ப்ராப்பர்ட்டின்னு அவங்க நினைக்கலாம். இல்லை இன்னொரு சூழ்நிலையில் ரொம்ப சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அதை பிரிக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி அவங்க ஒரு டிசிஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வெறும் வந்து வாரிசு ப்ராப்பர்ட்டியை மாத்திரம்தான் இப்படி நாம் ரிலீஸ் டீட் எழுதணுன்ற அவசியம் இல்லை. 4-5 அண்ணன் தம்பிங்க, 4-5 பேர் அக்கா தங்கிகள் சேர்ந்து கூட ஒரு ப்ராப்பர்ட்டியை பொதுவாக வாங்குவாங்க. உதாரணமாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லேஅவுட் போட்டிருப்பான், நல்ல விலையாக இருக்குது, நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்ல மார்ஜினில் இதை விற்கலான்ற ஒரு டிசைட் பண்ணி அவங்க அதை வாங்கலாம். அப்படி வாங்கிட்டு திடீர்னு ஒரு சூழ்நிலையில் அதில் யாரோ ஒருவருக்கு வந்து அது தேவைப்படாமல் இருக்கலாம், இல்லை அவங்க அதே மாதிரி வெளிநாடு போய் செட்டில் ஆகலாம், இல்லைனா ரொம்ப சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா பிரிச்சுக்க முடியாது, இல்லை அதையும் தாண்டி யாரோ ஒருத்தருக்கு அவசரமாக பணமும் தேவைப்படுது, எனக்கு இந்த சொத்து வேண்டாம், என் பங்கை யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதில் பணம் வாங்காமலும் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் கொடுக்கலாம், பணம் வாங்கி கொண்டும் நம்ம ரிலீஸ் டீட் எழுதி கொடுக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ரிலீஸ் டீடோட கான்செப்டே என்னன்னா, ஜாயிண்ட் ஓனர்ஸ் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது தான் இதோட கான்செப்ட். இதே மாதிரி தான் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவுட் சைடர்ஸ், இப்போ ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இதே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு இடத்துல 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோசரம் வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த சூழலில் அதில் யாராவது ஒருத்தருக்கு பணம் தேவைப்படாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி தேவைப்படாமல் இருக்கலாம், பணம் வேண்டி இருக்கலாம். அதனால் அவர் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் என்னுடைய ஷேரை சேர்ந்து எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக எனக்கு கேஷ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படி எந்த சூழலாக இருந்தாலும் ஜாயிண்ட் ஓனர்ஸ் தான் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்து உரிமையை விட்டு கொடுக்கறது தான் இந்த ரிலீஸ் டீடோட மெயின் பர்பஸு. இப்போது இந்த ரிலீஸ் டீடுன்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட்டு நான் முதல்ல டெஃபினிஷனில் சொன்னேன். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ரிலீஸ் டீடை கட்டாயமாக நாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் என்று பொருள். ரிஜிஸ்டர் பண்ணப்படாத டாக்குமெண்ட் செல்லுபடியே ஆகாது. அதனால் ரிலீஸ் டீடை நம்ம கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா ரிலீஸ் டீடும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஒரு பார்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அதுவும். இப்போ இந்த ரிலீஸ் டீடை ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேயே 2 விதமான டைப் உண்டு. டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் வித் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவுட் சைடர்ஸ். அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நாம் வந்து ரிலீஸ் டீடு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதுக்கு வந்து சார்ஜஸ் என்ன? வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி 2024 படி ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 1% ஆர் மேக்ஸிமம் 40,000 ரூபா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி நாம் கட்டணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 1% ஆர் மேக்ஸிமம் 10,000 ரூபா. அப்போது 40,000 + 10,000 50,000 ரூபா நாம் செலவு பண்ண ரெடியாக இருந்தால் எவ்வளவு கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துட முடியும். இதுவே அவுட் சைடர்ஸ்குள்ளே ரிலீஸ் டீடு எழுதிக்கிறாங்க அப்படின்னா
டிபார்ட்மெண்ட் அதை வந்து ஒரு சேல் டீடாக தான் கன்சிடர் பண்ணுது. அதுவும் ஒரு வியாபாரம் தானே. யாருமே வந்து அவுட் சைடர்ஸ் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனில் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஷேருக்கு ஒரு பணம் வாங்கி தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பணம் வாங்குறாங்களோ வாங்கலையோ அதை பற்றி டிபார்ட்மெண்ட்டுக்கு கவலை இல்லை. அவுட் சைடர்ஸ் அப்படின்னாலே அது ஒரு சேலாக ட்ரீட் பண்ணி தான் சார்ஜஸ் நாம் பே பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் போது. அதற்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 7% ஸ்டாம்ப் டியூட்டி நாம் கட்டணும். ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 1% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நாம் கொடுக்கணும். ஆக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிலீஸ் டீடை பொறுத்த வரைக்கும் வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் அவுட் சைடர்ஸ்குள்ளே ரிலீஸ் டீடை வந்து இது மாதிரி வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து தன்னுடைய பணத்தை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு சமயத்தில் அந்த ஃப்ரெண்டுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, இல்லை அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அப்படின்ற சமயத்தில் இன்னொருத்தர் வந்து அந்த மார்க்கெட் வேல்யூ அன்றைக்கி என்ன இருக்கோ அந்த காசை அவருக்கு கொடுத்துட்டு கூட அவர் தம் பேரில் ரிலீஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் இது பெனிஃபிட்டாக நமக்கு இருக்கும். இது இன்னொன்று என்னென்னா செட்டில்மெண்ட்டோட இன்னொரு கான்செப்ட் தான் இந்த ரிலீஸ் டீடுன்றது. ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு 2 பிள்ளையில் ஒருத்தருக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு பிள்ளைக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நீ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த செட்டில்மெண்ட்டு அப்பா வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த பிள்ளைக்கு வந்துடும். இப்போ இந்த ரிலீஸ் டீடு இதை தவிர இன்னும் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். இதை தவிர அவுட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு வால் இருக்கும், காமனாக வந்து ஒரு பேசேஜ் இருக்கும், இல்லை ஒரு பொது கிணறு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட நாம் ரிலீஸ் டீடை உபயோகப்படுத்தலாம். இன்னொருத்தர் அதையும் தாண்டி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை அவர் லீஸுக்கு விட்டுருப்பார், அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கக்கூடியது. ரிலீஸ்ன்னு இவங்க 2 பேரையும் சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரியான லீஸுக்கு கூட ரிலீஸ் டீடை யூஸ் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த ரிலீஸ் டீடை பற்றி நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை நீங்கள் பயன்படுறது மட்டுமல்லாமல் நீங்கள் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.